Hi, Challam, வணக்கம். X is 2.4 sum third sum. Z1 equal to minus 2, plus 2 minus I மற்றும் Z2 equal to minus 4 plus 3I எனில் Z1, Z2 and Z1 by Z2 இன் நேர்மாறு காண்க. நேர்மாறு என்ன சாமி அர்த்தம்? தலைகீழி. நேர்மாறுனா சொல்ல அர்த்தம் தலைகீழி. நேர்மாறுனானது தலைகீழி. அப்போ இதனுடைய தலைகீழி என்னது? கீழே ஒன்றுமே இல்லை, ஒன்றுக்கு அர்த்தம் இல்லை. இதனுடைய தலைகீழி என்னது? 1 by Z1 into Z2 equal to 1 by Z1 உடைய மதிப்பு 2 minus I into Z1 உடைய மதிப்பை போட்டுக்கலாம். ஓகே செல்லும். பை இதை பெருக்கலாம். 2 minus I minus 4 plus 3I. ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் ஒன்றுமேலாம் ஒன்று அர்த்தம் 1 3 3 ஐயும் பெருக்குனா I ஸ்கொயர் 4 2 8 மைனஸ் 8 குறுக்க பெருக்கிறேன் 3 2 6 ப்ளஸ் 6I ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 4 4 4 இன்ட்டு ஐ ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் 10 ஐ ஸ்கொயர் மதிப்பு மைனஸ் 1 குறிய மாற்றுங்க 1 3 3 குறிய மாற்றினா மைனஸ் 3ன்றது ப்ளஸ் 3 மாறிடும். ஸோ மைனஸ் 8 ப்ளஸ் 10 ஐ ப்ளஸ் 3 ஒத்த உறுப்புகளை ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு மைனஸ் வந்துச்சு கழிச்சுனா பெரிய வந்துச்சு என்ன கழிச்சிட்டு பெரிய குறிப்பிட்டா மைனஸ் 5 10 இங்கே இருக்குது. சரி சாமி, இது மாதிரி வந்தால் என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியம், ஐயனுடைய பொசிஷன் தானே மாற்றணும். ஸோ முன்னாடியே நீங்கள் மைனஸ் 5 போட்டுங்க சாமி, ப்ளஸ் 10 போட்டுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு என்ன பண்ணிடும், இந்த குறியை மாற்றி போட்டுருவீங்க. ஓகே, ஸோ 1 by மைனஸ் 5 ப்ளஸ் ஐ ப்ளஸ் 10 இதுமாரி 2 நம்பராக வச்சுன்னா என்ன பண்ணணும், ஒரே நம்பராக மாற்றணும். ஸோ மைனஸ் 5 அப்படியே தான் இருக்க போகுது. ப்ளஸ் 10 பதிலாக என்ன போட போகிறோம், மைனஸ் 10. மேலே எதால் பெருக்கணுமோ அதே தான் கீழே பெருக்கணும், கீழே எதால் பெருக்கணுமோ அதுதான் மேலே பெருக்கணும். ஓகே, ஒன்று கூட எதை பெருக்கணும் அதுதான் சாமி கிடைக்கும். மைனஸ் 5 மைனஸ் 10I பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்படின்னா அது ஏ ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25 மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்னா வரும். அடுக்கு ரெட்டப்படி இருந்தால் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான், அதனால தான் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் மதிப்பு மைனஸ் 1 10 ஓர் 10 10 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ்னு வந்துடும், அதாவது குறியை மாற்றணும். அப்போ 25 ப்ளஸ் 10ன்னு போடலாமா, ஈக்குவல் டு 5 பொதுவாக வெளியே எடுத்துறேன் சாமி. 5 பொதுவாக வெளியே எடுத்தால் மைனஸ் பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ண ஒரு முறை, இது 2 முறை பை 35 கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 5 5 7 5 35 கரெக்டாக தான் வந்திருக்குது. எவ்வளோ தப்பு செய்கிறேன் பாருங்கள் செல்லம். 10 ஸ்கொயர் தானே போடணும், 5 ஸ்கொயர் போட்டாச்சு. 10க்கு சொந்தம் 10 இன்ட்டு 5 ஹோல் ஸ்கொயர் தான். 10 ஸ்கொயர் 100 மைனஸ் 100 வரும் ப்ளஸ் 100. அப்போ என்ன வரும் செல்லம், 125 கேன்சல் பண்ணால் 2 5 10 5 25. ஸோ 1 by 25 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2I. ஓகே செல்லம், தப்பா போட்ட சாமி. 10 ஸ்கொயரில் 100 ஸ்கொயர் 100 இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஓகே செல்லம், அடுத்தது பாருங்கள் சாமி, இதனுடைய நேர்மாறு அதாவது Z1 by Z1 நேர்மாறு தலைகீழ போட்டுனா அது அப்போ Z2 by Z1 தானே, ரைட் தானே செல்லம், ஈக்குவல் டு Z2ன்றதுனாது மைனஸ் 4 ப்ளஸ் 3I பை Z1உடைய மதிப்புனாது 2 மைனஸ் ஐ. இது மாதிரி என்ன பண்ணணும், பெருக்கல் 2 ஐயனுடைய இதுவும் மாற்றணும் ப்ளஸ் ஐ பை 2 ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு மைனஸ் 4 ப்ளஸ் 3I ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ. ஐயும் பெருக்குனா ஐ ஸ்கொயர், இங்கே 1 இருக்குது 1 3 3 இது ப்ளஸ் தான். 4 2 8 மைனஸ் 8 குறுக்க பெருக்கிறோம் மைனஸ் 4I இது 3 2 6 ப்ளஸ் 6I. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சிட்டு பெரிய குறிப்பிட்டால் ப்ளஸ் 2I. ஐ ஸ்கொயர் மதிப்பு மைனஸ் 1 ஒரு 3 3 மைனஸ் 3 வந்துடுமா, குறிய மாற்றலாம். ஸோ மைனஸ் 8 ப்ளஸ் 2I மைனஸ் 3 மொத்த உறுப்புகள் ஒன்றா சேர்த்தா மைனஸ் 11 ப்ளஸ் 2 ஐன்னு வருதா. இங்கே என்ன பண்ண போகிறோம், மைனஸ் 11 ப்ளஸ் 2I பை ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி 2 ஸ்கொயர் 4 ஐயும் பெருக்குனா ஐ ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயரா, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 ப்ளஸ் 2I பை 4 ஐ ஸ்கொயர் மதிப்பு மைனஸ் 1 அப்போ ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 ப்ளஸ் 2I பை 5 அல்லது மைனஸ் 11 பை 5 ப்ளஸ் ஐ ஆஃப் 2 by 5. இந்த 5ஆனது ரெண்டுத்துக்குமே சொந்தம், அதனால் போடணும் இல்லையா. 1 by 5 வெளியே போட்டுருங்க, இது கூட தேவையில்லை. 1 by 5 வெளியே போட்டு மைனஸ் 11 ப்ளஸ் 2ஐன்னு போடுங்க.
ஓகே செல்லம். தேங்க்யூம்மா.